எந்த ப்ரோக்கரேஜும் இல்லாமல் டைரக்ட் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், டைரக்ட் கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு பிளான் பண்ணிட்டுருக்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் வரத்துக்கு முன்னாடியும் இப்போவும் அங்கேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதோடைய டெவலப்மெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே டெவலப் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லொக்கேஷனும் அப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வண்டலூர் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. சென்னையில் இருக்கிற எல்லா லொக்கேஷனுக்கும் இங்கே இருந்து பேருந்து வசதி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் சைடு போகிற எல்லா பேருந்துகளும் இங்கே இருந்து தான் இனி வரும் காலங்களில் கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஒரு புது கோயம்பேடுன்னே சொல்லலாம். இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இங்கே பஸ்ஸஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் இது. இங்கே ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அண்ட் வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு பக்கத்தில் தாங்க ஃபேஸ் 2 இருக்குது. ரோட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு 4-way ரோட்ஸாக தான் இருக்குது. சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. சைட் விசிட்க்கு வந்திருக்காங்க போல். அண்ட் ஸ்பாட் புக்கிங் கூட ஆயிருக்குங்க. நம்ம நோட் பண்ணியிருந்தோம் அதை. அதித்தி ஹவுசிங்கில் இருந்து சகோதரி மிஸ்ஸஸ் பவானி அவர்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா தகவல்களையும் தரத்துக்காக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சென்னையில் ஃப்ளட் வந்துச்சுங்களா இப்போ ரீசெண்டாக, அப்போ இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஃபோட்டோஸோட. வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். கையில் பணம் வச்சுட்டு எங்கே வந்துட்டு ஒரு அழகான முதலீடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க, என்னோட பேர் வந்து பவானி. நான் அதித்தி ஹவுசிங்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, அசூர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு முதல் போட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் அதித்தி ஹவுசிங் ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் ஒன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்க அப்படின்னா நம்ம நியூ CMBT 88 ஏக்கருக்கு பக்கத்துல ஹார்ட் ஆஃப் த சென்னைன்னு சொல்லக்கூடிய நம்ம குடுவாஞ்சேரியில தான் இன்னைக்கு நம்மளோட சைட் வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. நம்ம சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ஹைரோட் நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா 3rd கிலோமீட்டர்ல வேலம்மாள் வித்யாசரம் ஸ்கூல் இருக்கும். அடுத்து வந்த 2வது கிலோமீட்டர்ல காயராம்பேடு இருக்கும். அதுக்கடுத்து வர 2வது கிலோமீட்டர்ல நம்மளோட மிகப்பெரிய டவுன்ஷிப் இருக்கு. ஸோ இந்த ஒரு டவுன்ஷிப்ல இப்பொழுதைக்கு ஒரு 100 வீடு உள்ள வருது. பிளஸ் பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா ஃபர்தரா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டோட்டலா திட்டத்திட்ட ஒரு 500 வீடுகள் உள்ள வர மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்மளோட சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு டவுன்ஷிப் தான் இது. ப்ராப்பர் DTCP ரேரா அப்ரூவலோட 60 years ஆஃப் டைட்டில் கிளியர் டாக்குமெண்டோட பிளஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா 30 அடியில பிளாக் டாப் தார் ரோடு. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவென்யூ ட்ரீஸ் சுத்தி காம்பவுண்ட் எல்லாம் ஃபென்ஸ் பண்ணிட்டு சைட்டு பார்க்கவே அவ்வளோ பிளசண்டா இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே இப்ப இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஓரத்துல பயம் என்ன அப்படின்னா வாட்டர் லாகிங் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்க நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாவே காட்டுறேன் ஏன் வாட்டர் லாகிங் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளட் அஃபெக்ட் ஆன அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் சென்னை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குள்ளயும் கண்டிப்பா ஒரு சின்னதா பயம் இருந்திருக்கும். பட் இப்ப உங்களுக்கு அந்த பயத்தை தெளிவிக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம அன்னைக்கு GPRS-ஓட எடுத்த ஒரு ஃபுட்டேஜை உங்களுக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பாருங்க. பரபரப்பா இருக்கக்கூடிய குடுவாஞ்சேரியில OMR-யும் GST-யும் கனெக்ட் பண்ற ஒரு மிடில் தான் இன்னைக்கு நம்மளோட சைட் இருக்கு. ஸோ நம்ம சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ரெசிடென்ஷியல், ஈவன் நம்ம சைட்டுக்குள்ளேயுமே வீடு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா SRM வேலம்மாள் அப்படின்னு சொல்ற ஃபேமஸான CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு மத்தியில தான் நம்மளோட சைட் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், ஈவன் இங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன், இங்க வண்டர்லான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீம் பார்க் ஒன்று வர இருக்கு. ஸோ அதுக்கு பூமி பூஜை எல்லாம் போட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவன் இப்போ நெல்லிக்குப்பம் ஹைரோட்னு சொல்றோம். ஃபர்தரா நம்ம வந்து வண்டர்லா ரோடுன்னு கூட இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. மினிமம் டு மேக்ஸிமமா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோட்ல 30 அடி பிளாக் டாப் தான் ரோட்ல தான் இன்னைக்கு நம்மளோட சைட் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா per ஸ்கொயர் ஃபீட்
2499க்கு நம்ம ரேட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஷியலாகவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 80% இருந்து உங்களுக்கு பேங்க் லோனுமே நல்ல நேஷனலைஸ்டு பேங்க்ல இருந்து எல்லா பேங்க்லையுமே உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். உங்களோட சிபில்ல எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அதித்தி ஹவுசிங்ல 500+ ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கும் மேலே தான் இன்னைக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம phase 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு நல்ல ஃபேஸிங்லேயோ கார்னர் பிளாட்ஸ்லேயோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் கொடுக்க முடியல. பட் இங்கே ஸோ நல்ல ஒரு ஃபேஸிங்லையும் நல்ல ஒரு கார்னர் பிளாட்ஸுமே கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த இடத்துக்கு போனால் இது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லிமிடெட் பிளாட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு. என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல தெரியும், நீங்க கால் பண்ணுங்க. என்னோட பேர் பவானி. நான் மறுபடியும் சொல்றேன், நான் அதித்தி ஹவுசிங்ல இருந்து தான் பேசுறேன். கண்டிப்பா என்னோட பெஸ்ட் ஃபேவர் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். மிஸ்ஸஸ் பவானி மேம் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி. அது மட்டும் இல்லாமல் நாம் விசாரித்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இடமும் டெவலப் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ரொம்பவே நல்ல அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டைரக்ட் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் யாருக்கும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இல்லைனா வேறு எந்த லீகல் இஷ்யூவாக இருந்தாலும் சேனல் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது இருந்தாலும் டாக்குமெண்ட் ரீசெக் பண்ண வேண்டியதும் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்க வேண்டியது கஸ்டமருடைய பொறுப்பு. இதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நன்றி.